இங்கதான் ஒரு தேவப்பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு உண்டு பண்ண நன்மையை அவர் கொண்டு போய் விடுறது வரையிலும் நான் வெயிட் பண்ணணுமே தவிர நான் அவசரப்படக்கூடாது. ஆமே, அவசரப்பட்டு எதையுமே செய்யாதீங்க. உலகம் சொல்ல காலம் போயிட்டு இருக்கு, உலகம் சொல்ல உன் வயசு போயிட்டு இருக்குது. ஆமே, நீங்க சொல்லுங்க, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. ஆமா, என் காரியமும் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் காலமும் கர்த்தர் கரத்துல தான் இருக்கு, என் காரியமும் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. அவருக்கு தெரியும் எப்ப செய்யணும். அன்பான வாலிப பிள்ளைகளுக்கு சொல்ற எந்த ஒரு காரியத்தையும் ஆமை சில நேரத்தில் நம்முடைய கண்கள் பார்க்கும்போது நமக்கு சில காரியங்களை சுதந்திரிக்க இப்படி நிறைய ஆசைகள் வரும். ஆனா நீ ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே நீர் பார்த்த நன்மை, நீ பார்த்த நன்மை. திருமணத்துக்காக ஜெபிக்க வரவங்கள்ட்ட எல்லாம் நான் அதான் சொல்லுவேன், இது இப்படியே ஜெபிங்க, ஆண்டவரே நீங்க பார்த்த நன்மை எங்களை பார்க்க வச்சிருங்க. நாங்க நிறைய பயோடேட்டா பார்ப்போம் ஆண்டவரே, நிறைய பயோடேட்டா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான். அதல்ல, நீங்க ஒண்ணு பரலோகத்துல இருந்து பார்த்து வச்சிருக்கிறீங்க, உண்டு பண்ணி அதை எங்க கண்களை பார்க்க வைங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஜெபம், சின்ன பிள்ளைங்க அப்படி ஜெபிக்க தொடங்கிடணும் சின்ன வயசுல இருந்தே. ஏசப்பா நீங்க எங்களுக்கு பார்த்த நன்மையை நாங்க எங்க வாழ்க்கையில பார்க்கணும். வாலிப பிள்ளைங்க ஜெபிக்கணும், வேலையானாலும் சரி, என்னுடைய எதிர்காலம் நீங்க பார்த்த எதிர்காலத்தை நாங்க பார்க்கணும். குடும்பஸ்தர்களுக்கு சொல்றேன், நீங்க ஆண்டவரே நீங்க பார்த்த நன்மையை நாங்க எங்க குடும்பத்துல எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில பார்க்கணும். இப்படி மட்டும் நீங்க ஜெபிப்பீர்களானால் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், அழைத்தவர் உங்களை கொண்டு போய் விடுவார். அழைத்தவர் ஆயத்தம் பண்ணினதில் கொண்டு போய் விடுவார்.